வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். 106 சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் விஜய் அடையாளம் கண்டு பெயர் கூறிவிட்டால் அரசியலில் இருந்தே விலகி விடுகிறேன். அதிமுக துணை பொதுச் செயலாளர் RP உதயகுமார் சவால். ஹார்முஸ் நீரிணை வழியாக கொண்டு செல்லப்படும் அனைத்து சரக்குகள் மீது 20% கட்டணம் வசூலிக்கப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. லார்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. இங்கிலாந்து அணியை 270 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்று வரலாற்று சாதனை. முதல் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் விஜய் அடையாளம் கண்டு பெயரை கூறிவிட்டால் அரசியலில் இருந்தே தான் விலகி விடுகிறேன் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் RP உதயகுமார் சவால் விடுத்துள்ளார். மதுரையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற தொழிற்சங்க ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக துணை பொதுச் செயலாளர் RP உதயகுமார் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விளம்பர வெளிச்சத்தில் திமுக ஆட்சி நடத்துவதற்காக நாங்கள் நாகரிகமாக விமர்சித்ததாக தெரிவித்தார். ஆனால் தற்போதைய முதலமைச்சர் விஜய், நான் 5 நிமிடம் கொளத்தூரில் பேசியதற்கே MK ஸ்டாலின் கொத்து பரோட்டா ஆகிவிட்டார் என்கின்றார். இது எவ்வளவு நாகரிகமான பேச்சு என்றும் கேள்வி எழுப்பினார். ஓடு ஓடு என விமர்சிக்கிறார். யார் கரூரில் ஓடினார்? கரூரை யார் சுடுகாடு ஆக்கினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் என்று கூறினார். மத்திய அரசு வருமான வரி கட்டவில்லை என அவருக்கு களவாணி பட்டம் கொடுத்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர்களை திருடுவதற்கு நாங்கள்தான் களவாணி என கூற வேண்டும் என்று விமர்சித்தார். மேலும் விசில் சின்னத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் முகத்தை பார்த்து சரியாக அவர்களின் பெயரை முதலமைச்சர் உச்சரித்து விட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையில் இருந்தே விலகுவதாக சவால் விடுத்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக கொண்டு செல்லப்படும் அனைத்து சரக்குகள் மீது 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஹார்முஸ் நீரிணை திறந்தே இருக்கிறது, மேலும் ஈரான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது திறந்தே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். நாங்கள் ஈரானிய முற்றுகையை மீண்டும் நடைமுறைப்படுத்துகிறோம் என்றும் மற்ற அனைத்து நாடுகளும் இந்த நீரிணையை நியாயமான முறையிலும் தடையின்றியும் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா இனிவரும் காலங்களில் ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாவலன் என்று அறியப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதேவேளையில் நியாயமான நடைமுறையின் அடிப்படையில் உலகின் மிகவும் பதற்றமான இப்பகுதி பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணிக்காக ஆகும் அனைத்து செலவுகளும் ஈடு செய்யப்படும் என்று கூறினார். இதற்காக இப்பகுதி வழியாக கொண்டு செல்லப்படும் அனைத்து சரக்குகள் மீது 20% கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கான செயல்முறைகளும் ஏற்பாடுகளும் உடனடியாக தொடங்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். லார்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணியை 270 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்று வரலாறு சாதனை படைத்துள்ளது. இங்கிலாந்தின் லார்ட்ஸ் மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து மகளிர் அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. போட்டியில் இங்கிலாந்து அணி டாஸ் வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 285 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதில் மிகவும் சிறப்பாக விளையாடிய ஸ்மிருதி மந்தானா 83 ரன்களும், ஹர்மன் பிரீத் கபூர் 58 ரன்களும், தீப்தி சர்மா 57 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் 170 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. எமி ஜோன்ஸ் அதிகபட்சமாக 52 ரன்கள் சேர்த்தார். இந்திய வீராங்கனை கிராந்தி கார்ட் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். 225 ரன்கள் முன்னிலையுடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 341 ரன்கள் குவித்த நிலையில் கேப்டன் டிக்ளர் கொடுத்தார். இதில் ஸ்மிருதி மந்தானா 70 ரன்களும், யாஸ்திகா பாட்டியா 113 ரன்களும், ரிச்சா கோஸ் 50 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 457 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களம் இறங்கிய இங்கிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 186 ரன்களில் ஆல் அவுட் ஆனது.
இதன் மூலம் இந்திய அணி 270 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைத்துள்ளது. முதல் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றனர். இங்கிலாந்தின் பர்மிங்காமில் உள்ள மைதானத்தில் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்த போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தலைமையிலான வீரர்களும் இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஹாரி புரூக் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் 20 ஓவர் தொடரை 4-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி முழுமையாக கைப்பற்றியது. எனவே ஒருநாள் தொடரை இந்தியா கைப்பற்ற தீவிரம் காட்டும் என்று ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாது என்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிக தெளிவாக இருக்கிறது என்றும் அதற்காக தொடர்ந்து போராடுவோம் என்றும் சென்னையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் உருவப்படத்துடன் கூடிய மணல் சிற்பத்தை உலக புகழ்பெற்ற மண் சிற்பி கஜேந்திரன் ஏழுமலையான் என்பவரால் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை மக்களின் பார்வைக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தொடங்கி வைத்தார். இதில் முன்னாள் மாநில தலைவர்கள் தங்கபாலு, KS அழகிரி, பிரவீன் சக்கரவர்த்தி, விஜய் வசந்த் மற்றும் அமைச்சர் ராஜேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காமராஜரின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று பள்ளிக்கல்வி என்றும் பள்ளிகளில் அரசியல் நிகழ்ச்சிகள், தேவையில்லாத ஆய்வுகள், சினிமா நிகழ்ச்சிகளை தடை செய்ய வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருப்பதை வரவேற்கிறோம் என்று தெரிவித்தார். மேலும் மேகதாட்டு அணை என்பது தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனை என்றும் எனவே தமிழக அரசு ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்க கூடாது என்றும் மேகதாட்டு அணை கட்டுவதற்காக நரேந்திர மோடியின் அனுமதி பெறுவதற்காக கர்நாடகாவில் உள்ள பாஜக தலைவர்கள் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறார்கள் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இது ஒரு பெரிய லாங் டிஸ்கஷன். ஒரு கேள்வியில் முடிச்சிட முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அதாவது அரசு பள்ளிகளுடைய நிலை, அரசு பள்ளிகளுடைய ஒரு ஸ்டூடெண்ட் கூட இல்லாத பள்ளிகள், 5 ஸ்டூடெண்ட் இருக்க பள்ளிகள், 3 ஸ்டூடெண்ட் இருக்க பள்ளிகள்னு 8 ஸ்டூடெண்ட் இருக்க பள்ளிகளுடைய மிகப்பெரிய ஒரு சுமையாக இந்த பள்ளிகள் மாறிக்கொண்டிருப்பதாக அரசாங்க அதிகாரிகள் சொல்கிறாங்க. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் எந்த ஒரு கல்வி நிலையம் மூடப்பட்டாலும் வருத்தம் தான் வரும், கவலை தான் வரும். ஏனென்றால் நாங்கள் சார்ந்திருக்க கட்சி பெருந்தலைவர் சார்ந்த கட்சி. அவர் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தையும் தொடங்குறதுக்கும் அதுக்கு மத்தியான சாப்பாடு போடுறதுக்கும் அவர் பட்ட கஷ்டமும் அவர் பட்ட துன்பத்தை நாங்கள் அறிபவர்கள். அதனால் எங்கே ஒரு பள்ளி மூடப்பட்டாலும் அது ஒரு துக்கதினமாகவே நான் பார்க்கிறேன். தோட்டக்கலைத்துறைக்கு தனி அமைச்சகம் கொண்டு வரவில்லை என்றால் வரும் திங்கள் முதல் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் சென்னையில் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தோட்டக்கலைத்துறை வேளாண்மைத்துறை அமைச்சகத்தின் கீழ் வருகிறது என்றும் சிறு குறு விவசாயிகள் அதிகமாக உள்ளனர் எனவும் காய்கறி, பூ உள்ளிட்ட தினசரி வருமானத்தை தோட்டக்கலைத்துறை பயிர்கள்தான் தருகிறது எனவும் 16 லட்சம் ஹெக்டேராக உயர்ந்துள்ளது என்றும் சுமார் 50% வரை தோட்டக்கலைத்துறை பயிர்கள்தான் ஏற்றுமதியாகி வருமானத்தை அளிக்கிறது என்றும் 10 மாநிலங்களில் தோட்டக்கலைக்கு என தனித்துறை உள்ளது. ஆனால் தமிழகத்தில் கதம்ப மாலை போன்று வேளாண்மை துறை, தோட்டக்கலை, வேளாண் பொருள் விற்பனை, வேளாண் பொறியியல் துறை என 4 துறைகள் உள்ளது என்றும் 4 துறைகளையும் ஒருங்கிணைத்து விவசாயிகளுக்கு தகவல் அளிக்கும் போது சிக்கல் ஏற்படுகிறது எனவும், ஏன் என்றால் பொறியியல் சார்ந்த அதிகாரிக்கு தோட்டக்கலைத்துறை குறித்து தெரியாது எனவும் தெரிவித்தவர், தோட்டக்கலைத்துறைக்கு தனி அமைச்சகம் கொண்டு வர முடியும் என்றும் அவ்வாறு உருவாக்கினால் 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை கொடுக்கும் துறையாக மாறும் எனவும், அவ்வாறு செய்யவில்லை என்றால் வரும் திங்கட்கிழமை முதல் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். என்ன சார், எந்த ஒரு அரசு ஆணையும் வெளியிடப்படும் போது என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு வல்லுநர் குழுவை அமைப்பாங்க. ஏதாவது ஒரு புதிய திட்டம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா ஒரு வல்லுநர் குழுவை அமைப்பாங்க. இல்லைனா அந்த துறையில் பணியாற்றுகின்ற அலுவலர்கள்ட்ட கருத்தை கேட்பாங்க.
இல்லைன்னா அந்த துறைக்குன்னு ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனி ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட ஃபுல்லாக ஒரு ப்ரொப்போசல் கேட்பாங்க. அப்படியெல்லாம் எந்த ஒரு இதுவுமே செய்யலை, வேளாண்மை துறை என்ற ஒரே ஒரு துறையிட்ட மட்டும் கருத்து கேட்ப கேட்டுட்டு மீதி எல்லா துறையினோட பணிகளையும் ஒன்றா இணைக்கிறாங்க. அது மட்டும்தான் தவறு என்று சொல்கிறோம் நாங்கள். கர்நாடக அரசு மீது 1,00,000 கோடி கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளோம் என்றும் தமிழக அரசும் வழக்கு தொடர வேண்டும் என்றும் திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தில் விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு தெரிவித்துள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு கூட்டம் திருச்சி அண்ணாமலை நகரில் உள்ள தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பிரதமரை தவறு செய்தாலும் உச்சநீதிமன்றம் அவர்களை கேட்கலாம், தண்டிக்கலாம் என்ற உரிமையை வழங்கியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு கர்நாடக அரசு மாதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என கூறிய நிலையில் அதை கர்நாடக அரசு முறையாக செய்ய மறுத்து வருகிறது என்றும், கர்நாடகத்தை விட தமிழகத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது என்றும், கர்நாடக அரசு 5 அணைகளை கட்டி 30,000 ஏரி குளங்களை நிரப்பிவிட்டு பின்னர் அணையில் தண்ணீர் இல்லை என கூறி வருகிறது என்றும் ஐயா கண்ணு தெரிவித்தார். மேலும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க சார்பில் கர்நாடக அரசு மீது 1,00,000 கோடி நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு பதிவு செய்ய உள்ளோம் என்றும், அதேபோல் தமிழக அரசும் கர்நாடக அரசு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு கோரிக்கை விடுத்துள்ளார். இது ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கேட்க மாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வழக்கு போட்டு விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வாங்கி தர வேண்டிய கடமை மாநில சர்க்காருக்கு இருக்கிறது. அதனால் நாங்களும் இப்போ தீர்மானம் இன்னைக்கு போட்டிருக்கோம். இன்னைக்கு கரூர் மாவட்ட தலைவர், ஐயா புதுக்கோட்டை மாவட்ட தலைவர், திருச்சி மாவட்ட தலைவர் நாங்களாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு மத்திய கர்நாடக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், எங்களுக்கு 1,00,000 கோடி நஷ்டஈடு வாங்கிட்டாங்க அப்படின்னு போக போகிறோம். இல்லாட்டியும் ஒரு சென்னையில் சென்று தற்கொலை போராட்டம் நடத்தப்படும். குரோம்பேட்டையில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஷீலா மேரி டான் போஸ்கோ தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 300க்கு மேற்பட்ட பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டனர். மேலும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கிய சமூகத்தில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் தாவேகா செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் குமார், குரோம்பேட்டை மேற்கு பகுதி செயலாளர் தனசேகரன், வட்டக்கழக செயலாளர் சூரியகுமார், பாலாஜி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைந்தனர். அனைவருக்கும் கல்வியை காட்டியவர் காமராஜர் ஐயா அவர்கள். அதே போல நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்களும் அனைத்து குழந்தைகளுக்கும் தரமான கல்வி, சமமான கல்வி வேணுன்றதுல முக்கிய காட்டுறாரு. தமிழ்நாட்டில் இருக்கிற கடைக்கோடி பிள்ளைக்கும் சமமான கல்வி வேணும், தரமான கல்வி வேணும்ல முனைப்பாக இருக்கிறாங்க. சிஎம் சார் எதிர்பார்க்குறது பிள்ளைகள்கிட்ட இருந்து நல்லா படிக்கணும், படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். படித்தா மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். அவங்க வாழ்க்கைக்கு முன்னுக்கு வரும்போது குடும்பம் உயரும். குடும்பம் உயர்ந்தால் தமிழ்நாடு முன்னேற்றம் அடையும். முன்னேற்றம் அடைந்தால் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ்நாட்டை நோக்கி பார்ப்பாங்க. அது அவங்க குடும்பத்தாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நம்ம சிஎம் சாருக்கும் காட்ட பெருமையாக இருக்கும் நம்புறேன் நான். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் அவருடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட 6 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பசுபதி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் நாட்டார் மங்கலத்தில் கடந்த 11ஆம் தேதி சி.வி. சண்முகம் தரப்பினருக்கும் மாவட்ட செயலாளர் பசுபதி தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் மாவட்ட செயலாளர் பசுபதி கார் மீது கல் வீசப்பட்டது. இந்நிலையில் சி.வி. சண்முகம் மற்றும் அவருடைய அண்ணன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் தூண்டுதலில் பேரில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக மாவட்ட செயலாளர் பசுபதி தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி பசுபதி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மீது
நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக எச்சரித்தார். திண்டிவனத்திலே அந்த பிரச்சனையை கிளப்பினார் சி.வி. சண்முகம் அவர்கள். அதாவது மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சி.வி. சண்முகம் அவர்களும் அவங்க அண்ணா சி.வி. ராதாகிருஷ்ணன் அவர்களும் மயிலத்தை ஒன்றியத்தில் நடத்தும் போது அந்த பிரச்சனையை கிளப்பினாங்க, திண்டிவனம் நகரத்துலையும் கிளப்பினாங்க. ஆனால் வல்லம் தெற்கு ஒன்றியத்தில் நடத்தும்போது ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறாங்க, அடியாட்களை வைக்கிறாங்க. வெளியே அடியாட்களை வச்சு அவங்க அண்ணன் வந்து பணம் கொடுத்து திண்டிவனத்தில் இருக்கிற ரூபன் ராஜின் நகர செயலாளர் ஒருத்தர் மூலியமாகவும் அடியாள். திருமழிசையில் உள்ள தளபதி விலையில்லா விருந்தகத்தின் 100வது வார சேவையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்தும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் உள்ள தளபதி விலையில்லா விருந்தகத்தின் 100வது வார சேவையை முன்னிட்டு சிறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு சமபந்தி விருந்தும் ஏழை மற்றும் எளிய பெண்களுக்கு புடவைகளும் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாசம் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் திருமழிசை தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பல்வேறு தொண்டர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். அரியலூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் தொடர் போராட்டத்தினால் 6 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதால் அரியலூர் மாவட்டம் மற்ற மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றவுடன் வழிபாட்டு தலங்கள் மற்றும் பள்ளிக்கூடங்கள் அருகில் உள்ள 717 டாஸ்மாக் கடைகள் முதற்கட்டமாக மூடப்படும் என அறிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் அரியலூர் மாவட்டத்தில் 3 கடைகள் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதில் அறிவிக்கப்பட்ட 3 கடைகளில் அரியலூரில் உள்ள 2 கடைகள் மட்டுமே மூட அரசு தற்போது நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த தாப்பலூர், வாரியங்காவல், வல்லம், கல்லாத்தூர், கோடாலி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர் போராட்டத்தின் காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 6 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. தமிழகத்தில் அரியலூர் மாவட்டம் மது இல்லாத மாவட்டமாக மாற்றுவதற்கு மற்ற மாவட்டங்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்து வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் அருகே பள்ளி நேரங்களில் அரசு பேருந்து வசதி ஏற்படுத்த கோரி மாணவர்கள் சார்பில் ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவேந்திர நகர் காலனி பகுதியில் வசிக்கும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் போதிய அரசு பேருந்து வசதி இல்லாததால் தினமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பேருந்தில் பயணம் செய்து வருகின்றனர். இதனால் பள்ளி கல்லூரிக்கு தாமதமாக செல்வதுடன் மாலை நேரங்களில் வீடு திரும்பவும் சிரமம் ஏற்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் பேருந்தில் இறங்கி கிராமத்திற்கு செல்ல காட்டுப்பகுதியை கடக்க வேண்டி இருப்பதால் பாம்பு மற்றும் விஷப்பூச்சிகளின் அச்சுறுத்தல் எதிர்கொள்வதாகவும் கூறினர். இதையடுத்து பள்ளி நேரங்களில் தங்கள் கிராமத்திற்கு அரசு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி மாணவ மாணவியர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தனர். அப்போது மாணவர்கள் சார்பில் அவர்களுடன் வந்த ஊர் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். நாங்கள் டெய்லியும் ஸ்கூலுக்கு நடந்து போகிறோம். நாங்கள் தெற்கூர்ல இருந்து ரெகுநாதபுரம் வரைக்கும் நடந்து தான் போகிறோம். நாங்கள் 2 கிலோமீட்டர் வரைக்கும் பஸ் ஸ்டாப்புக்கு நடந்து போகிறோம். பஸ் திடீர்னு போயிடுது. நாங்கள் ரொம்ப நடந்து போகிறோம் கஷ்டப்பட்டு. இங்கிட்டு போகணும்னா அங்கிட்டு பூச்சி சட்டை பாம்பு இதெல்லாம் கிடக்கு. நாங்கள் நடந்து போக முடியல எங்களால். எங்களுக்கு எங்கள் அக்காங்களுக்கெல்லாம் ஸ்டடி விடுறது கொஞ்சம் லேட் ஆயிடுது. அதனால் நாங்கள் கொஞ்சம் இருட்டாயிடுது. அதனால் எங்களால் வர முடியல. எங்களுக்கு ஒரு 2 வேளை மட்டும் பஸ் விட்டிங்கன்னா நாங்கள் டெய்லி ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா வந்துடுவோம். எங்களுக்கு பஸ் குடுமியான் மலையில் உள்ள வேளாண்மை துறை ஆய்வகங்களில் பணிபுரியும் நாட்டுக்கூலி தொழிலாளர்கள் கூலி உயர்வு, சமூக பாதுகாப்பு வழங்க கோரி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான் மலையில் வேளாண்மை துறையின் கீழ் செயல்படும் மத்திய கட்டுப்பாட்டு ஆய்வகம், நுண்ணூட்ட உரக்கலவை உற்பத்தி மையம், உயிர் உரங்கள் உற்பத்தி மையம், மண் பரிசோதனை நிலையம், உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வகம் ஆகிய பிரிவுகளில் சுமார் 125 தொழிலாளர்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றனர். அங்கு பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஒரு நாளைக்கு 719 ரூபாய் மட்டுமே நாட்டு கூலியாக வழங்கப்படுகிறது. இப்போதுள்ள விலைவாசியில் இந்த கூலி தங்கள் குடும்பங்களை நடத்த போதுமானதாக இல்லை என்று தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிற மாவட்டங்களில் வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளும் பணியாளர்களுக்கு
வழங்கப்படும் நியாயமான கூலி விவரங்களை சுட்டிக்காட்டி தங்களுக்கும் அதேபோல் கூலியை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். அவர்கள் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணாவை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக வேலை பார்க்குறோம். 15லேருந்து 25 வருஷம் வரை வேலை பார்க்குறவங்க இங்கே இருக்காங்க. பயோகெமிக்கல் இருக்குது, லிக்யூடு, நாங்கள் எம்என் மிக்சர் உரம் தயார் பண்ணுறோம். இன்னும் மண் பரிசோதனை நிறைய ஆய்வுகள்லாம் இருக்குங்க சார். இத்தனை பேர் வேலை பார்க்குறோம். எங்களுக்கான அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். சுமை தூக்கும் தொழிலாளரும் நாங்கள் இருக்கிறோம், வேலையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் எந்த அடிப்படையிலும் எங்களுக்கு பிஎஃப், இன்சூரன்ஸு, மெடிக்கல் அலவன்ஸ் எதுவும். திருவாரூர் அருகே ஏரியை முறையாக தூர்வாரி இருபோக சாகுபடிக்கு தேவையான பாசன நீரை உரிய நேரத்தில் திறந்துவிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் துளசேந்திரபுரம் வடக்கு ஏரியை நம்பி 1000ற்கு மேற்பட்ட விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மண் தூர்வாரும் பணியை கண்ணாரப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த சிலர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு மண் அள்ளுவதற்கான அனுமதி முறையாக இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. வடக்கு ஏரியை தூர்வாரி தண்ணீரை சேமித்தால்தான் இருபோக சாகுபடி மேற்கொள்ள முடியும் என்றும், இல்லையெனில் விவசாயம் பாதிக்கப்படும் என்றும் விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் ஏரியை முழுமையாக தூர்வாரி தண்ணீரை சேமித்து தேவையான காலங்களில் பாசனத்திற்கு திறந்துவிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தூர் வராமல் இருந்ததுனால இந்த ஏரியில் தண்ணியே தேங்குறது கிடையாது. தண்ணி தேங்காததுனால விவசாயிக்கு தண்ணி இல்லாத நேரத்தில் வறட்சியில் இந்த அப்படியே பயிர் பட்டு போகுது. தண்ணி இப்போ இந்த ஏரியை சுத்தம் தூர் வாரத்தினால யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது. தூர் வாரத்தினால 2 அடி 3 அடி ஆழத்தினால தண்ணி சேமிப்பு பண்ணுறதுக்கு ஒரு வழி வைக்கிறாங்க. ராமநாதபுரம் அருகே குடிநீர் வசதி கோரி காலி குடங்களுடன் ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரக்குடி ஊராட்சிக்குட்பட்ட வேலவலசை கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட அரசு குடிநீர் கிணற்றுக்கு மின்சார இணைப்பு, மின் மோட்டார் மற்றும் குடிநீர் குழாய் வசதி அமைத்து குடிநீர் வழங்க கோரி கிராம மக்கள் காலி குடங்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். 170 குடும்பங்கள் வசிக்கும் மேலவலசை கிராமத்தில் குடிநீர் வசதி இல்லாததால் மக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். அரசு கிணறு அமைத்திருந்தாலும் மின் மோட்டார் மற்றும் மின்சார இணைப்பு வழங்கப்படாததால் கிணற்றை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் உடனடியாக குடிநீர் வசதி செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மேலவலசை கிராமத்திலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் தண்ணி வசதி எதுவுமே இல்லை சார். ரொம்ப கஷ்டப்படுறோம், அவதிக்குள்ளாகிறோம். பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களெல்லாம் குளிக்க வச்சு அனுப்புறதுக்குள்ள போதும் ஆயிடுது. நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு தோட்டமாக அலைஞ்சு தண்ணி எடுத்துகிட்டு வந்து பிள்ளைங்களெல்லாம் குளிக்க வச்சு அனுப்ப முடியல. ரொம்ப கஷ்டப்படுறோம் தான். தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். எந்த ஒரு அடிப்படை வசதி மேலவலசை கிராமத்தில் இல்லை சார். நாங்களும் எத்தனையோ அதிகாரியை பார்த்து பேசிட்டோம். ஏதோ ஒரு கிணறு எங்களுக்கு போட்டு கொடுத்தா 10 லட்ச ரூபாயில் ஒரு கிணறு வாங்கியிருக்கோம் சார். போராடி அது ரொம்ப போராட்டத்துக்கு பின்னாடி இந்த கிணறு வாங்கியிருக்கிறோம். அதில் இருந்து ஒரு கரண்ட் வசதி இல்லை, ஒரு பம்பு செட்டு எந்தாவது ஏற்பாடு பண்ணி கவர்மெண்ட் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த தண்ணி வசதி எங்கள் கிராமத்துக்கு கொண்டு வந்தால் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அது கிணறு நல்ல தண்ணி கிணறு. பெரம்பலூரில் அரசு வணிக வளாகத்தை முறைகேடாக ஏலம் விட்ட நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் கட்டப்பட்டுள்ள வணிக வளாகத்தில் உள்ள கடைகளுக்கு ஏற்கனவே லஞ்சம் பெற்றுக்கொண்டு மறைமுகமாக முறைகேடாக ஏலம் விடப்பட்டுள்ளது என்று பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த ஏலத்தை ரத்து செய்துவிட்டு மீண்டும் வெளிப்படையாக பொது ஏலம் விட வேண்டும் என கோரியுள்ளனர். பெரம்பலூர் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பாஜக மாவட்ட தலைவர் முத்தமிழ் செல்வன் தலைமையில் பொதுச் செயலாளர் வரதராஜன் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகர தலைவர் சுரேஷ், மாவட்ட துணைத் தலைவர்கள் ஜெயபாலாஜி, களிய பெருமாள், மாவட்ட செயலாளர் குருராஜேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலில் மாவட்ட சிறைச்சாலையில் விசாரணை கைதி திடீரென உயிரிழந்ததால் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரை குளத்தில் கடந்த 9ஆம் தேதி தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்த சபரிவர்மனை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாகர்கோவில் கிளை சிறையில் விசாரணை கைதியாக அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் அவருக்கு காலை
திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதில் உடற்கூராய்வு அறிக்கை வெளியான பிறகே இறப்புக்கான காரணம் உறுதி செய்யப்படும் என காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நேசமணி நகர் காவல்துறையினர் மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் விசாரணை கைதி சபரிவர்மன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி உடலை வாங்க மறுத்து ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை முன்பு உறவினர்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் பெரும் பதற்றமான சூழல் நிலவியது. புதுச்சேரி திருப்புவனை தொகுதியில் உள்ள 21 ரெஸ்ட்ரோ பார்களை உடனடியாக மூட வலியுறுத்தி தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் ஊர் மக்கள் கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருப்புவனை தொகுதியில் 20க்கும் மேற்பட்ட ரெஸ்ட்ரோ பார்களும் மதுக்கடைகளும் உள்ளனர். இவை குடியிருப்புகள், பள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் அமைந்திருப்பதால் பொதுமக்களும் மாணவர்களும் சிரமத்திற்கு ஆளாகினர். நாள்தோறும் பல்வேறு குற்றங்கள் நடப்பதால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு வந்தது. எனவே பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மதுக்கடைகளை அகற்ற வேண்டும் என கலால்துறைக்கு தொகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் தொகுதியின் தாவைக்க சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் பொதுமக்கள் புதுச்சேரி கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கலால்துறை ஆணையர் பிரான்சிஸ் மேத்யூஸை சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் சந்தித்து பேசினார். மதுக்கடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கலால்துறை ஆணையர் உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஒரு மதுபானத்தை குடியிருப்பு பகுதியில் ரெஸ்டோ பாரை கொண்டு வந்துக்கிறாங்க. அதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் கடந்த காலங்களில் போராட்டங்கள் ஈடுபட்டதுனால அந்த மதுபான கடையை அப்போ தடை பண்ணாங்க. மீண்டும் ஹைகோர்ட்டில் போயிட்டு ஒரு பொய்யான தகவலை சொல்லி அங்கேருந்து ஆர்டர் வாங்கிட்டோம், அதனால் திறப்போன்னு சொல்லி திறக்கிறாங்க. அதை திறக்கக்கூடாது. ஏன்னா கணம் நீதிமன்றத்திற்கு உண்மைத்தன்மை தெரியாது. அந்த உண்மைத்தன்மையை தெரியணும்னா நாங்கள் ரிட்டு பெட்டிஷன் போட்டு அதை மக்களுக்கு தெரியும். நீதிமன்றத்துக்கு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் செய்கிறதுக்கு எங்களுக்கு 3 மாத காலம் அவகாசம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு இடத்துக்கு அந்த மதுபானத்தை மாற்றிடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். மக்களை வன்முறைக்கு தயவுசெய்து தூண்டாதீங்கன்னு சொல்லி கேட்டு கோவில்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி கோரி தமிழக மாநில காங்கிரஸ் கட்சியினர் தமிழக முதல்வருக்கு தபால் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கோவில்பட்டி தலைமை தபால் அலுவலகம் முன்பு தமிழக முதல்வருக்கு கடிதம் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வடக்கு மாவட்ட தலைவர் ராஜகோபால் தலைமை வகித்தார். இந்த போராட்டத்தில் கோவில்பட்டியில் இயங்கி வரும் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் வசதி செய்து தர வேண்டும், இணை இயக்குனர் அலுவலகத்தை கோவில்பட்டி நகரில் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடிதத்தில் தமிழக முதல்வருக்கு அனுப்பி வைத்தனர். விளாத்திக்குளம் அருகே மூதாட்டியின் உயிரை பறித்து நாடகமாடிய உறவுக்கார இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் மிட்டா வடமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் கண்ணன், கலாவதி தம்பதியர். இதில் கலாவதி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அங்கன்வாடி மேற்பார்வையாளராக இருந்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்று வீட்டில் இருந்து வந்துள்ளார். இவர்களுக்கு ராகேஷ், சதீஷ், ஜுலேக்சனா ஆகிய 3 பிள்ளைகள் திருமணம் ஆகிய நிலையில் சென்னையில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி அதிகாலை வீட்டின் வாசலில் கணவர் கண்ணன் படுத்திருந்த போது வீட்டின் உள்ளே உறங்கிக் கொண்டிருந்த கலாவதியை மர்ம நபர்கள் கடுமையாக தாக்கி அவரை உயிர் பறித்தனர். இதன் பின்னர் அவரிடம் இருந்து 15 பவுன் தங்க நகைகள் திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மிட்டா வடமலாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திருமேனி முருகன் செல்போனில் காடல்குடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் கலாபதியின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக விளாத்திக்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா தலைமையில் 2 தனிப்படை காவல்துறையினர் குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். இதனைத் தொடர்ந்து கலாபதியின் வீட்டின் அருகே உள்ள ஒரு சிசிடிவி காட்சியை காவல்துறையினர் ஆய்வு செய்ததின் பேரில் அதே கிராமத்தைச் சேர்ந்த திருமேனி முருகனிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது வீட்டின் பின்புறமாக சென்று
கடப்பாறை கம்பியால் கலாவதியின் கழுத்தில் குத்தி அவரது உயிர் பறித்ததாக தெரிவித்தார். 10 பவுன் தங்க நகை எடுத்து சென்றுவிட்டு ஊரின் கிழக்கு பகுதியில் உள்ள சுடுகாட்டில் தங்க நகைகளை புதைத்து விட்டதாக கூறினார். இதன் பின்னர் அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உறவுக்கார இளைஞர் மூதாட்டியின் உயிரை பறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வானகரத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த பெண்ணை காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்த 20 மது பாட்டில்களை பறிமுதல் செய்துள்ளனர். மதுரவாயல் அடுத்த வானகரம் பகுதியில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்யப்படுவதாக வந்த தகவலை அடுத்து வானகரம் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். வானகரம் அடுத்த நூம்பல் திருவீதி அம்மன் கோவில் தெருவில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த பெண்ணை மடக்கி அவர் கையில் வைத்திருந்த பையை சோதனை செய்தபோது அதில் மது பாட்டில்கள் இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த பெண்ணை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பிடிபட்ட பெண் வானகரத்தைச் சேர்ந்த கவிதா என்பதும் டாஸ்மாக் கடைகளில் மது பாட்டில்களை வாங்கி வந்து சட்டவிரோதமாக விற்பனையில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதனையடுத்து வானகரம் காவல்துறையினர் கவிதாவை கைது செய்து 20 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற கரிசல் இலக்கிய எழுத்தாளர் பூமணி காலமானார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த தமிழ் எழுத்தாளர் பூமணி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். அவரது உடல் சென்னையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. முதலில் அவரது குடும்பத்தினர் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து எழுத்தாளர்கள், கோவில்பட்டி தாசில்தார் அப்பன்ராஜ், அரசியல் கட்சியினர், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவரது உடல் இன்று பூர்வீக கிராமமான ஆண்டிப்பட்டிக்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. கோவளம் அருகே நாட்டுப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது ராட்சச அலையில் சிக்கி ஒரு மீனவர் மாயமான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோவளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தினமும் நாட்டு படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகின்றனர். இந்நிலையில் இம்மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பலத்த காற்று வீசி வருவதால் கடலோர பகுதிகளில் ராட்சச அலைகள் உருவாகி வருகின்றனர். இந்த சூழலில் கோவளம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் நாட்டு படகில் மீன்பிடிக்க சென்றபோது திடீரென எழுந்த ராட்சச அலையில் சிக்கி படகில் இருந்த ஒரு மீனவர் கடலில் தூக்கி வீசப்பட்டு மாயமானார். இது குறித்து சக மீனவர்கள் கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மற்றும் மீட்புக் குழுவினர் மாயமான மீனவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மீனவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒரத்தநாடு அருகே பூட்டிய காருக்குள் சிறுவன் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் வடக்கு நத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் தனபால். இவரது மகன் தமன் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வருகிறான். தமன் தனது பெரியப்பா மகன் பிரவீன்குமாருடன் காரில் சென்றுள்ளார். அப்போது காலை 10 மணி அளவில் அதே பகுதியில் காரை பிரவீன்குமார் பூட்டிய நிலையில் நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் காருக்குள் இருந்த சிறுவன் தமன் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அங்கேயே மூச்சு முட்டி இறந்துள்ளான். இது அறியாமல் சிறுவனின் உறவினர்கள், பெற்றோர்கள் ஊர் முழுவதும் தேடிக் கொண்டிருந்தனர். இதன் பின்னர் மாலை 7 மணி அளவில் காரை உறவினர்கள் சோதித்த போது சிறுவன் தமன் இறந்த நிலையில் கிடந்ததை கண்டு கதறி எழுந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தமனின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக ஒரத்தநாடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பூட்டிய காருக்குள் சிறுவன் மூச்சு திணறி இறந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். மேகதாட்டு அணை கட்டுவதற்கு ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தல். 106 சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் விஜய் அடையாளம் கண்டு பெயர் கூறிவிட்டால் அரசியலில் இருந்தே விலகி விடுகிறேன். அதிமுக துணை பொதுச் செயலாளர் RP உதயகுமார் சவால். ஹார்முஸ் நீரிணை வழியாக கொண்டு செல்லப்படும் அனைத்து சரக்குகள் மீது 20% கட்டணம் வசூலிக்கப்படும்.
அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி அறிவிப்பு. லார்ட்ஸ் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இங்கிலாந்து அணியை 270 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்று வரலாற்று சாதனை. முதல் ஒருநாள் கிரிக்கெட் தொடர் போட்டி இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.